இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, OH தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய வீட்டிற்கு சென்று ஒரு விநாயகர் அந்த விழாவில் போய் பிரதமர் கலந்து கொண்ட அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். அது குறித்தும் பெரிய அளவு விமர்சனம் வைக்கப்படுது. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இதற்கு முன்பும் கூட இது போன்ற சந்திப்புகள் பிரதமர் விழாவா இல்லாட்டா கூட தலைமை நீதிபதியை பிரதமர் சந்திப்பு இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது, இது பெரிதுபட தேவையில்லை, இது எங்களுக்கு நாங்கள் மறைச்சு செய்யலைன்னு சொல்லி பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க எதிர்வினையில். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா அன்றைக்கு போனது தவறு, முழுக்க தவறு. இந்திய நீதித்துறையின் மீதான சாமானியனின் மதிப்பை சீர்குலைக்கக்கூடியது தான் இந்த நிகழ்வு. எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் பிரிஞ்சு தான் நிற்கணும், ஒன்று சேரக்கூடாது. அதாவது ஜஸ்டிஸ் வெங்கடச்சலையான் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் 1993 அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான உறவு, ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்கான உறவு எப்படி இருக்கணுன்ற பற்றி பேசும்போது சம்படி செட், யாரோ சொன்னாங்க அது கார்டியலாக இருக்கணும்னு. அப்போ அதாவது சுமூகமாக இருக்கணும்னு. அப்போ அவர் சொன்னார், ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்குமான உறவு கார்டியலாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கும், சுமூகமாக இருக்கக்கூடாது, சரியாக இருக்கணும். என்ன சொல்ல போனால் ஜஸ்டிஸ் சின்னப்பெரட்டின்னு 50 வருஷமால் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், செகண்ட் ஜட்ஜு. எ ஜட்ஜ் ஷுட் நாட் சோஷலைஸ்னார். ஆனால் நீதிபதிகளும் மனிதர்கள் தான், அவர்கள் அப்படி தனியாக அலூஃபாக இருந்துட முடியாது. ஆனால் ஒரு தலைமை நீதிபதி வீட்டுக்கு ஒரு பிரதம மந்திரி போவது என்பது சகிக்க முடியாதது. கடந்த காலங்களில் இது எப்படி நடந்ததுன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அவர் கொடுத்த இஃப்தார் பார்ட்டியில் அன்றைய தலைமை நீதிபதி கலந்து கொண்டிருந்தார். அதுவே விமர்சிக்கப்பட்டது. அது ரொம்ப அரிதான நிகழ்வு. அது பிரதமர் கலந்துக்கிட்ட, எல்லாரும் கலந்துக்கிட்ட ஒரு இஃப்தார் பார்ட்டியில். இங்கே என்ன சொல்கிறாங்க, சந்திரசூட் முக்கியமான நபர்களை அழைச்சிருந்தார் அப்படின்றாங்க. இந்திரா ஜெய்சிங்னு ஒரு பெண் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அவர் எழுதியிருக்காரு, எல்லாரையும் அழைச்சிருக்காருன்னா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி பிரதமரை விட மேலே இருக்கவர் குடியரசுத் தலைவர் அழைச்சாரா? குடியரசுத் தலைவர் சந்திரசூட் அழைத்தாரா தலைமை நீதிபதி? அப்புறம் தன்னுடைய சக நீதிபதிகள் எல்லாரையும் அவர் அழைச்சாரா? இல்லை பிரதமர் மட்டும்தான் அழைக்கிறாருன்னா எதிர்கட்சி தலைவர் அழைச்சாரா? மற்ற கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அழைச்சாரா? ஆகவே இவையெல்லாம் நீதித்துறை, கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் தெளிவாக சொல்லியிருக்கார். இது ஏற்புடையது அல்ல. இது தனிப்பட்ட சந்திரசூடோட நேர்மையில எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலே இருக்க மரியாதை என்பது இதன் மூலம் சந்தேகத்திற்கு உள்ளாகும். அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுத்து போட்டது பிரதமர் போட்டிருக்காரு. சந்திரசூடு வீட்டில் பூஜை அறையில் தீபாரதனை காட்டுறாரு மோடி. இந்த பக்கம் சந்திரசூடும், அந்த பக்கம் சந்திரசூடு மனைவியும் நிற்கிறாங்க. சகிக்க முடியாத புகைப்படம் இது. இந்திய நீதித்துறையின் மீதான சாமானிய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்திய தலைமை நீதிபதியின் வீட்டுக்கு பிரதம மந்திரி போனது. இது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2007 உச்சநீதிமன்றத்தோட ஃபுல் பெஞ்ச் எல்லா நீதிபதிகளும் 33 நீதிபதிகளும் அமர்ந்து உருவாக்கின ஒரு செயல் திட்டம் என்னென்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் என்று தெளிவானது ஒரு நடத்தை விதிமுறைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தாலும் இது அந்த வகையில் வராது. அந்த உச்சநீதிமன்றமே 17 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் இது வராது. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய தலைமை நீதிபதியோட வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிரதமர் போவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இது தனிப்பட்ட சந்திரசூட், கபில் சிபலோட வார்த்தை ரொம்ப கரெக்டானது. தனிப்பட்ட சந்திரசூட் அவருடைய நேர்மை குறித்த சந்தேகத்தை ஒரு பக்கம் கிளப்புகிறது என்றால், அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே இந்திய நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆட்டம் காண வைக்கிறது. ஜஸ்டிஸ் வெங்கடச்சலையா 30 வருடங்களுக்கு முன்பு சொன்னதுதான், நீதித்துறைக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இடையிலான உறவு கார்டியலாக சுமூகமாக இருக்கக்கூடாது, கரெக்டாக சரியாக இருக்க வேண்டும். ஆகவே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு பிரதமரை அழைத்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இது தவறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.